ஹலோ பசங்களா, வணக்கம். என் பேர் ஜீவா. இன்னைக்கு நம்ம 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்கிற அமீன்ஸ் சாப்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவுமே ஈஸியான சாப்டர் மற்றும் ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஓகே, அமீன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? நம்ம எல்லாருமே அமோனியா பத்தி கேள்விப்பட்டிருப்போம், கரெக்டா? அமோனியாவோட ஃபார்முலா என்ன? NH3, ஒரு லோன் பேர். இந்த அமோனியால இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆல்கைல் குரூப்பாவோ இல்ல அரைல் குரூப்பாவோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு அமைன்ஸ் கிடைக்குது. ஓகேவா? இந்த ஆர் குரூப்னுங்கிறது இட் கேன் பி அ ஸ்ட்ரெயிட் செயின் கார்பன், இந்த மாதிரி குரூப்பா இருக்கலாம், இல்ல பிரான்ச் செயின் குரூப்பா கூட இருக்கலாம். ஆர் எல்ஸ் இட் கேன் கண்டெய்ன் அ டபுள் பாண்டோ இல்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற குரூப்பா கூட இருக்கலாம். இல்லனா இட் கேன் பி அன் அரைல் குரூப் ஆல்சோ. அரைல் குரூப்னா என்னன்னா ஜஸ்ட் ஒரு அரோமேட்டிக் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சீன் ரிங், இந்த மாதிரி இது அரைல் குரூப்னு சொல்லுவோம். இதுவா கூட இருக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அமைன்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அமைன்ஸ் என்னன்னா, இங்க ஒரு ஹைட்ரஜனை ஒரு மெத்தில் குரூப்பால ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இது மெத்தில் அமைன். இங்க ரெண்டு ஹைட்ரஜனை ரெண்டு மெத்தில் குரூப்ஸால ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இது டைமித்தைல் அமைன். அதே மாதிரி இங்க 3 ஹைட்ரஜன்ஸையும் 3 மெத்தில் குரூப்ஸால ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இது ட்ரைமித்தைல் அமைன். ஓகே, இப்போ நம்ம சில இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அமைன்ஸ் அதை பத்தி பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த காம்பவுண்ட் பேர் அனிலின். இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான காம்பவுண்ட். இந்த சாப்டர்ல நாம இதை பத்தி சில ரியாக்ஷன்ஸ் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த காம்பவுண்ட் பேர் பைரோல். இந்த காம்பவுண்ட் பேரு பைரிடின். இந்த காம்பவுண்ட் பேரு பியூரின். ஓகேவா? இப்போ அமைன்ஸோட ஜெனரல் ஃபார்முலா பத்தி பார்ப்போம். ஒரு ஆல்கேனா இருக்கட்டும், ஆல்கைனா இருக்கட்டும், கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்தாலுமே அதோட காம்பவுண்ட்ஸ்க்கு சில ஜெனரல் ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி தான் அமைன்ஸோட ஜெனரல் ஃபார்முலா இங்க கொடுத்திருக்க மாதிரி RNH2ன்னு சொல்லுவோம். ஆறுங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் கேன் பி an alkyl group or else an aryl group. ஓகேவா? அண்ட் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர் குரூப்ஸ். ஓகே, இப்போ நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் அமைன்ஸ் பத்தி பார்க்கலாம். அமைன்ஸை 3 வகையா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு பிரைமரி அமைன், செகண்டரி அமைன், டெர்ஷியரி அமைன். அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த நைட்ரஜன்ல இந்த அமோனியால இருக்கிற ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த 3 ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜனை நான் ஒரு ஆர் குரூப்பால ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு பிரைமரி அமைன் கிடைக்கும். அதே மாதிரி 2 ஹைட்ரஜனை நான் ஆர் குரூப்ஸால ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு செகண்டரி அமைன் கிடைக்கும். அதே மாதிரி 3 ஹைட்ரஜனையும் நான் ஆர் குரூப்ஸால ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு டெர்ஷியரி அமைன்ஸ் கிடைக்கும். இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிரைமரி அமைன், செகண்டரி அமைன் அண்ட் டெர்ஷியரி அமைன். இந்த பிரைமரி அமைன்ல ஒரு நைட்ரஜன் ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த செகண்டரி அமைன்ல ஒரு நைட்ரஜன் 2 கார்பன் ஆட்டம்ஸோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த டெர்ஷியரி அமைன்ல ஒரு ஹைட்ரஜன் 3 கார்பன் ஆட்டம்ஸோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான் பேசிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் அமைன்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் இன் அமைன்ஸ். அமைன்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்புறம் அதுல பாண்டிங் எப்படி இருக்குங்கிறத பத்தி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அமோனியாவை எடுத்துக்கலாம். அமோனியா sp3 ஹைபிரிடைஸ்னு நம்ம கெமிக்கல் பாண்டிங்ல படிச்சிருக்கோம். ஹைபிரிடைஸ். இதோட ஷேப் பார்த்தோம்னா இட் இஸ் ஒரு லோன் பேர் இருக்கும், 3 ஹைட்ரஜன் இருக்கும். இதோட ஷேப் ட்ரைகோனல் பிரமிடல். இதே அமோனியால ஒரு ஹைட்ரஜனை நம்ம ஒரு ஆர் குரூப்பா ரீப்ளேஸ் பண்ணும் போதுதான் நமக்கு அமைன் கிடைக்குது. ஸோ இதோட ஷேப்பும் ட்ரைகோனல் பிரமிடலா தான் இருக்கும். ஆனா என்ன ஒரு இதுனா, இந்த ஹைட்ரஜன் எல்லாமே இந்த ஆர் குரூப்ஸோட லெஸ் பல்கியரா இருக்கும். ஸோ இதோட பாண்ட் ஆங்கிளை விட
இந்த ஆர் குரூப்ஸோட பாண்டாங்கள் வந்து அதிகமா இருக்கும். அதாவது இப்போ அமோனியாவை எடுத்துப்போம். இதுக்கு ஒரு பாண்டாங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு செகண்டரி அமைன் எடுத்துப்போம். R1, R2, H. இப்போ அந்த அமைன் வந்து அந்த ஆல்கைல் குரூப் வந்து CH3 நம்ம வந்து வச்சுக்கலாம். CH3 வந்து ஹைட்ரஜனோட மோர் பல்கியர், அதனால மோர் பல்கியர் குரூப்னுங்கிறதுனால மோர் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ இதோட பாண்டாங்கிள் இந்த அமோனியாவோட பாண்டாங்களோட ஸ்லைட்லி வந்து கிரேட்டரா இருக்கும். அதுக்கு தான் இந்த 108 degrees வந்து ஸ்லைட்லி வந்து கிரேட்டரா இருக்கு. அதே இன்கேஸ் ஆஃப் ஒரு அமைன் எடுத்தோம்னா அது வந்து ஆக்சுவலி வந்து அப்ராக்சிமேட்லி வந்து 107 degrees இருக்கும். அந்த குரூப்போட பல்கினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இந்த பாண்ட் ஆங்கிள் ஸ்ட்ரைட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, நம்ம பொதுவாகவே ஆல்கைல் அமைன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஹைபிரிடைசேஷன் மேக்ஸிமம் வந்து sp3 தான் இருக்கும். இதே நம்ம ஹெட்ரோசைக்ளிக் அமைன்ஸ் பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் heterocyclic amines. Heterocyclic amines. For example, பைரிடின் மாதிரி. பைரிடின்னா ஒன்றும் இல்லை, பென்சின் ரிங்ல ஒரு கார்பன் எடுத்துட்டு ஒரு நைட்ரஜனால ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு வந்து பைரிடின் கிடைச்சிடும். இந்த மாதிரி பைரிடின் மாதிரியோ இல்லை பைரோல், இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பேசிசிட்டி ஆஃப் அமைன்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம வந்து டீட்டெயில்டாக இதோட பேசிசிட்டி பற்றி எல்லாம் படிப்போம். இப்போதைக்கு இதோட பாண்டிங் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். பைரோல் இதுல பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இங்கே பார்த்தாவே தெரியும், இது வந்து டபுள் பாண்டடா இருக்கு, பிளஸ் இங்கே ஒரு லோன் பேடர் இருக்கு. ஸோ இது வந்து sp2 ஹைபிரிடைஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். அதே மாதிரி பைரோல்ல பார்த்தோம்னா இது நார்மல் அமைன் மாதிரி தான் இருக்கு. 3 சிக்மா பாண்ட் இருக்கு, ஒரு லோன் பேர் இருக்கு. ஸோ நம்ம வந்து sp3 ஹைபிரிடைஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லணும்னு நினைப்போம். பட் இது வந்து sp3 கிடையாது. இந்த கார்பன் வந்து sp2 ஹைபிரிடைஸ்ட். ரீசன் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். நம்ம எல்லாரும் வந்து ஜிஓசில வந்து அரோமேட்டிசிட்டி பத்தி படிச்சிருப்போம் இல்லையா? அரோமேட்டிசிட்டினா என்ன? The compound is aromatic and which follows Huckel's rule. Huckel's rule னா 4n plus 2 pi electrons இருந்தா அந்த காம்பவுண்ட் வந்து aromatic and most stable than any other amount of electrons. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பைரிடின் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி வந்து 2, 4, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதனால இது ஆல்ரெடி வந்து அரோமேட்டிக்கா தான் இருக்கு. ஆனா இங்க பாத்துக்கிட்டோம்னா இது வந்து sp3 இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வேற கேஸ் வரும். இது வந்து அரோமேட்டிக் கேஸ்ல வராது. ஸோ அது வந்து லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். அது ஏன்னு வந்து பார்க்கலாம். அதுவே sp2 இருந்தா இது வந்து அரோமேட்டிக் கேஸ்ல வரும், மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் aromaticity, the N in pyrrole is sp2 hybridized, not sp3. ஓகேவா? இதுக்கான ரீசன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன்ல இருந்து நம்ம வந்து போவோம். பேசிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நைட்ரஜன்ல இருந்து போவோம். இந்த பாண்ட் வந்து இப்படிதான் இருக்கு. நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன மீன்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 2s2 2p3 2s2 2
p3. இதுல அக்கார்டிங் டு வேலன்ஸ் பாண்ட் தியரி நம்ம வந்து கெமிக்கல் பாண்டிங்ல படிச்சிருப்போம். வென் அந்த ஆட்டம் வந்து மாலிகுலா ஃபார்ம் ஆகும்போது அந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் வந்து ஹைபிரிடைஸ் ஆகும். ஸோ sp மிக்ஸ் வந்து நடக்கிறதுனால அந்த நைட்ரஜன் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து sp2 ஹைபிரிடைஸ் தெரியும். ஸோ 1s ஆர்பிட்டால் பிளஸ் 2p ஆர்பிட்டால்ஸ் வந்து நமக்கு வந்து மிக்ஸ் ஆகும். இந்த மூணுமே வந்து sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ். இதுல வந்து இந்த நைட்ரஜனோட லோன் பேர் இப்படி இருக்கும். இது வந்து நமக்கு வந்து மூணுமே வந்து sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் அண்ட் ஒரு ஆர்பிட்டால் நமக்கு வந்து அன்ஹைபிரிடைஸ்டா இருக்கும். ரீசன்னா நமக்கு தேவை வந்து sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் தான். ஸோ இந்த ஆர்பிட்டால் வந்து நமக்கு வந்து அன்ஹைபிரிடைஸ்டா இருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் sp2ங்கிறது ட்ரைகனல் பிளேனார். அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது மிக்ஸ் ஆகிற ஆர்பிட்டால் வந்து px அண்ட் py ஆர்பிட்டால்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரைகனல் பிளேனர்னுங்கிறது நம்மளோட xy பிளேன்ல மட்டும்தான் இருக்கும். xy பிளேன்ல மட்டும்தான் இந்த sp2 ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கும், ட்ரைகனல் பிளேனார் ஷேப். அண்ட் z ஆர்பிட்டால் வந்து அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டாலான pz ஆர்பிட்டால் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் தான் நமக்கு வந்து பை பாண்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் தான் இங்க வந்து பை பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்ம வந்து இப்போ நமக்கு இந்த sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்லாம் வந்து ட்ரைகனல் பிளேனார் ஷேப்னு தெரியும். ட்ரைகனல் பிளேனார்னா இந்த மாதிரி தான் ஒரு ஷேப் இருக்கும். நம்ம வந்து px அண்ட் py ஆர்பிட்டால்ஸ் நம்ம வந்து s ஆர்பிட்டாலோட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு xy பிளேன்ல வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த pz ஆர்பிட்டால் வந்து அன்ஹைபிரிடைஸ்டுங்கிறனால அது அஸ் யூஸ்வல் வந்து பெர்பெண்டிகுலர் பிளேன்லயே தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி pz ஆர்பிட்டால்ஸா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அரோமேட்டிசிட்டி வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? அரோமேட்டிசிட்டினா நமக்கு வந்து ஹக்கல்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணும். ஸோ 4n + 2π எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து இன்சைட் த ரிங், நம்ம ரிங்குக்குள்ள பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து 2 4 6. ஸோ நமக்கு வந்து 6 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ வந்து நமக்கு வந்து ஹக்கல்ஸ் ரூல் வந்து இங்க வந்து ஃபாலோ ஆகுது. பட் நமக்கு வந்து நம்ம சில நேரம் என்னத்த பண்ணுவோம்னா இங்க இருக்கிற வெளியே இருக்கிற லோன் பேரையும் வந்து இதுவும் வந்து பை கான்ஜுகேஷன்ல இருக்குன்னு நினைப்போம். அது வந்து ராங். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கனால இது வந்து அரோமேட்டிக். பிளஸ் இந்த பை எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து அப்போ வந்து எந்த ஆர்பிட்டல்ல வந்து இருக்கும்னு பார்த்தோம்னா ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ல வந்து இருக்கும். இன் கேஸ் ஆஃப் பைரிடின் இங்க வந்து ஆல்ரெடி அரோமேட்டிசிட்டி இருக்கிறதுனால இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ல இருக்கும். ரீசன் என்னன்னா நம்ம வந்து பைரிடினோட ஸ்ட்ரக்சரை பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த எல்லா கார்பனுமே வந்து sp2 ஹைபிரிடைஸ் தான், இன்க்ளூடிங் திஸ் நைட்ரஜன். ஸோ இந்த கார்பன் நைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து சேம் பிளேன்ல வந்து இருக்கும். அண்ட் இந்த பை ஆர்பிட்டால், இந்த பை பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் வந்து நம்மளோட அன்ஹைபிரிடைஸ்டு p ஆர்பிட்டால் தான். இந்த அன்ஹைபிரிடைஸ்டு p ஆர்பிட்டால் இந்த sp2 பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். இப்ப இந்த நமக்கு வந்து ரெசனன்ஸோட கண்டிஷன் வந்து பார்த்திருப்போம். ரெசனன்ஸுக்கு அந்த ஆர்பிட்டல் ஓவர்லாப் வந்து நல்லா இருக்கணும். அதுக்கு வந்து பிளேனாரிட்டிங்கிறது ரொம்பவே வந்து அவசியம். அந்த பை ஆர்பிட்டால்ஸும் பிளஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து சேம் பிளேன்ல இருந்தா ஓவர்லாப்பிங் வந்து நல்லாவே நடக்கும். ஸோ நமக்கு வந்து ரெசனன்ஸ் வந்து பாசிபிள். இதுவே வந்து டிஃப்ரெண்ட் பிளேன்ல இருந்தா அந்த ஆர்பிட்டால்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகாது. ஸோ நமக்கு வந்து அந்த கேஸ்ல வந்து ரெசனன்ஸ் பாசிபிள் கிடையாது. இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து 6π எலக்ட்ரான்ஸ் உள்ள இருக்கிறதுனால நமக்கு வந்து ரெசனன்ஸ் வந்து தேவையில்லை. ஸோ ரெசனன்ஸ் தேவையில்லைன்றதுனால இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளோட ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டாலே வந்து இருக்கட்டும். ஸோ sp2 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்போது இந்த நைட்ரஜன் கார்பன் எல்லா ஆட்டமும் என்ன பிளேன்ல இருக்கோ அதே பிளேன்ல தான் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அது அப்புறம் வந்து இந்த pz ஆர்பிட்டால்ல வந்து 1 எலக்ட்ரான் இருக்கும். அது வந்து அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ல வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பைரிடினோட கேஸ்.
இந்த கேஸ்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா lone pair of nitrogen is in hybridized sp2 orbital. ரீசன் வந்து அரோமேட்டிசிட்டி பிளஸ் ரெசனன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து பாசிபிள்ங்கிறனால இந்த sp2 hybridized ஆர்பிட்டால் வந்து மற்ற p ஆர்பிட்டாலோட அதர் பிளேன் மீன்ஸ் அதோட பெர்பெண்டிகுலர் பிளேன்ல வந்து இருக்கு. அதனால நமக்கு வந்து இது வந்து கான்ஜுகேஷன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து ஹக்கல்ஸ் ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி நம்ம வந்து பைரோலுக்கு எடுத்துக்கிட்டோம்னா பைரோலோட ஸ்ட்ரக்சர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் பைரோலோட ஸ்ட்ரக்சர். இங்க இந்த கார்பன் ஆட்டம்ஸ்லாம் வந்து sp2 ஹைபிரிடைஸ்ட், ஏன்னா வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்கு. ஸோ இது வந்து sp2 ஹைபிரிடைஸ்ட். sp2 ஹைபிரிடைஸ்ட்ங்கிறதுனால இதோட ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பிளேனாரா தான் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து சேம் பிளேன். அப்புறம் இந்த நைட்ரஜனும் வந்து நமக்கு வந்து சேம் பிளேன்ல இருந்தாதான் நமக்கு வந்து ரெசனன்ஸ் பாசிபிள். அதாவது இங்க நம்ம வந்து ரெசனன்ஸ் வந்து பாசிபிளா இருக்கணும்னா இந்த கார்பன் ஆட்டம்ஸ் இந்த நைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து நமக்கு வந்து சேம் பிளேன்ல வந்து இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இந்த நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 2s 2p3. வேலன்ஸ் பாயிண்ட் தியரி படி ரெண்டும் வந்து ஓவர்லாப் ஆகும். ஓவர்லாப் ஆகுறப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இதுல நமக்கு வந்து sp2 ஹைபிரிடைஸ்டா தான் இருக்கணும். sp2 ஹைபிரிடைஸ்டா இருந்தாதான் இந்த கார்பன் இந்த நைட்ரஜன்லாம் வந்து சேம் பிளேன்ல இருக்கும். ஸோ அப்புறம் இந்த p ஆர்பிட்டால்லாம் வந்து அஃப்கோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் பிளேன்ல தான் வந்து இருக்கும். இந்த கார்பன்ல இருக்கிற எல்லா p ஆர்பிட்டாலும் பெர்பெண்டிகுலர் பிளேன்ல தான் இருக்கும். ஸோ பெர்பெண்டிகுலர் பிளேன்ல இருக்கிறதுனால இங்க வந்து பை பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பை பாண்டுக்கும் இந்த லோன் பேர் வந்து கான்ஜுகேஷன்ல இருக்கணும்னா ரெண்டுமே வந்து சேம் பிளேன்ல இருக்கணும். இப்போ நம்ம இந்த NH வந்து sp2 ஹைபிரிடைஸ்ட் அப்படின்னு வந்து எடுக்கிறோம். அப்படின்னா அதோட லோன் பேர் வந்து அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால இருக்கணும். அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்னா நம்ம வந்து pz ஆர்பிட்டால வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆர்பிட்டால்ல இருக்கும்போது ஸோ இந்த கார்பனோட ஆர்பிட்டால்ஸும் இந்த நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் இருக்கிற ஆர்பிட்டால்ஸும் வந்து சேம் பிளேன்ல வந்து இருக்கும். சேம் பிளேன்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து ரெசனன்ஸ் பாசிபிள். ஸோ இங்க வந்து 6 எலக்ட்ரான்ஸ் கேஸ் வந்து அப்பதான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்பனாதான் நமக்கு வந்து அரோமேட்டிசிட்டி வந்து கிடைக்கும். அரோமேட்டிசிட்டி கிடைச்சாதான் காம்பவுண்ட் ரொம்ப வந்து ஸ்டேபிளா இருக்கும். அந்த கேஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து sp2 தான் நமக்கு வந்து தேவை. இப்படி வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். sp2 தேவைங்கிறதுனால நம்ம வந்து இந்த இந்த மூணுமே நம்ம வந்து sp2ன்னு எடுத்துக்கலாம். பிளஸ் இது வந்து அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டாலாவே இருக்கட்டும். ஸோ இந்த அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் வந்து லெட்ஸ் சே இது நம்ம வந்து xy ஆர்பிட்டாலோட மிக்சிங் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் வந்து pz ஆர்பிட்டாலா இருக்கும். இந்த pz ஆர்பிட்டால தான் நம்மளோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்க போகுது. நம்மளோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த pz ஆர்பிட்டால்ல தான் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ரீசன் தான் இந்த sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் வந்து இந்த நைட்ரஜனோட sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே வந்து சேம் பிளேன்ல வந்து இருக்கும். sp2னாலே வந்து சேம் பிளேன் தான். அது வந்து ட்ரையாகனல் பிளேனார்னு சொல்லுவோம், பிளேன்ல இருக்கும். ஸோ இந்த நைட்ரஜனோட அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் வந்து எக்ஸ்பிளைன் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து pz ஆர்பிட்டால் வந்து அசியூம் பண்ணிருக்கோம். xy பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால இந்த லோன் பேர் எல்லாமே வந்து xy பிளேனுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதே மாதிரி இந்த கார்பனோட pz ஆர்பிட்டால் நம்ம வந்து அசியூம் பண்ணோம்னா அதுவும் வந்து இந்த எக்ஸ்பிளைன் பிளேனுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அந்த இதுதான் அந்த அன்ஹைபிரிடைஸ்ட் p ஆர்பிட்டால்ஸ் தான் நமக்கு வந்து பை பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த லோன் பேரும் வந்து நம்மளோட அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் ஆஃப் நைட்ரஜன்ல இருக்கும். பிளஸ் இந்த கார்பனோட அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ல தான் வந்து நம்மளோட பை பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து இந்த sp2 இந்த ஹோல் சிஸ்டத்துக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால இந்த ரெண்டுமே வந்து சேம் பிளேன்ல இருக்கும். சேம் பிளேன்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து ரெசனன்ஸ் வந்து பாசிபிள். ஏன்னா ஆர்பிட்டால் வந்து ஓவர்லாப் ஆகும். ஸோ இதனாலதான் வந்து நமக்கு வந்து அரோமேட்டிசிட்டி கன்சர்ன்ங்கிறதுனால தான் நம்ம வந்து sp2 கேஸ் வந்து இந்த இதுல எடுக்கிறோம் sp3க்கு பதிலா. ஸோ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா நமக்கு இன் பைரோல் the lone pair exists on unhybridized orbital. Hybridized
நைட்ரஜன் p ஆர்பிட்டால். ஸோ அதனாலதான் வந்து இந்த sp2 பிளேனுக்கு அது வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால மற்ற கார்பன் ஆட்டம்ஸோட பை பாண்டோட இது வந்து ஈஸியா ஓவர்லாப் ஆகி நமக்கு வந்து கான்ஜுகேஷன் கிடைக்கும். ஸோ 6 எலக்ட்ரான் கான்ஜுகேஷன் இஸ் பாசிபிள். அதனால நமக்கு வந்து அரோமேட்டிசிட்டி மோர் ஸ்டேபிள் கேஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம நேமிங் ஆஃப் அமைன்ஸ் பத்தி வந்து பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில எந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து ஐயூபேக் ஒரு நேம் வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா காம்பவுண்டுக்கும் ஒரு நேமிங் ப்ரொசீஜர் வந்து இருக்கும். அமைன்ஸுக்கு எப்படி நம்ம நேமிங் பண்றதுங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரைமரி அமைன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பிரைமரி அமைன்ஸ் ஆர் NH2. இதுக்கு நேமிங் ப்ரொசீஜர் என்னன்னா, அந்த ஆல்கைல் குரூப் எடுத்துக்கணும், ஒரு ஆல்கைன் குரூப் வந்து எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர் குரூப்ல நம்ம வந்து ஈயை வந்து கட் பண்ணிடணும். ஈயை கட் பண்ணிட்டு கடைசியில வந்து அமைன் வந்து ஆட் பண்ணிட்டா நமக்கு வந்து பிரைமரி அமைன்ஸ் வந்து நேம் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 NH2. CH3 இது வந்து மெத்தில் குரூப். CH4 இருந்தால் அது வந்து மீத்தேன் இருக்கும். அந்த மீத்தேனோட ஈயை கட் பண்ணிட்டு நம்ம வந்து அமைன் ஆட் பண்ணா இதோட ஐபாக் நேம் நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இது வந்து மீத்தேன், ஈ வராது, ஈயை கட் பண்ணிட்டு அமைன் ஆட் பண்ணிடணும், மீத்தேன் அமைன். அதே மாதிரி C2H5NH2 இருக்கும், அது வந்து ஈத்தேன், ஈயை கட் பண்ணிட்டு அமைன் ஆட் பண்ணிடணும், அது வந்து ஈத்தேன் அமைன். அதே மாதிரி எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து இந்த ஆல்கேன் குரூப் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ப்ரோபேன். ஆக்சுவலி ப்ரோபேன் செகண்ட் பொசிஷன்ல வந்து அமைன் வந்து இருக்கு. ஸோ இது வந்து 2 ப்ரோபேன் அமைன். அந்த ஈயை எடுத்துட்டு நம்ம வந்து அமைனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். யா, அந்த லாங்கஸ்ட் கார்பன் செயின் எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் அந்த கார்பன் செயின் நம்ம வந்து நேமிங் பண்ணி முடிச்சிடணும். கடைசியில அந்த ஈ எடுத்துட்டு நம்ம வந்து அமைனால வந்து ரீப்ளேஸ் பண்ணி, ஓகேவா? இப்படிதான் நம்ம வந்து பிரைமரி அமைன்ஸுக்கு வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட் செகண்டரி ஆர் சப்ஸ்டிடியூட்டட் அமைன்ஸ்க்கு நம்ம வந்து பார்க்கலாம். சப்ஸ்டிடியூட்டட் அமைன்ஸோட நேம். Substituted amines na either it can be secondary or 3D. So substituted amines na in the R NH2 இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா ஏதாச்சும் ஒரு R நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம்னா அது வந்து substituted amines இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 NH CH2 CH3. ஓகேவா? இங்க CH2 CH3 NH2 இருக்க வேண்டியது ஒரு ஹைட்ரஜனை நம்ம வந்து மெத்தில் குரூப்பால நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம், மீன்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸோட நேமிங் அப்படி நம்ம வந்து எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் செயின் வந்து நம்ம வந்து நேம் பண்ணி முடிச்சிடணும். நெக்ஸ்ட் இதை வந்து என் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும். இங்க சப்ஸ்டிடியூட்டட் அமைன்ஸ்னால நம்ம வந்து என் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நேமிங் பண்ணணும். இதோட நேமிங் எப்படி இருக்கும்னா N மித்தைல், அடுத்து இது வந்து ஈத்தேன் அமைன். இங்க வந்து CH3 CH2 NH2 இருந்தா ஈத்தேன் அமைன் இருக்கும். ஆனா இங்க வந்து ஒரு ஹெச் நம்ம வந்து மித்தைலால ரீப்ளேஸ் பண்ணிருக்கனால அது வந்து N மித்தைல் ஈத்தேன் அமைன் அப்படின்னு மாறும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். CH3 twice NH. இதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சோம்னா இப்படி வரும். ஓகேவா? இதுவும் வந்து CH3 NH2 இருந்தா மீத்தேன் அமைன் இருக்கும். ஆனா ஒரு ஹைட்ரஜனை நம்ம வந்து CH3ஆல ரீப்ளேஸ் பண்ணனால இது வந்து N மித்தைல் மீத்தேன் அமைன். இப்போ நம்ம
அரோமேட்டிக் அமைன்ஸோட நேமிங் பத்தி பார்க்கலாம். அரோமேட்டிக் அமைன்ஸ். அரோமேட்டிக் அமைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு பென்சின் ரிங் ஓட ஒரு NH2 அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரீவியஸ் கேஸ்ல பார்த்த மாதிரி தான் அதே இந்த கார்பன் இருக்கிற இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேமிங் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கடுத்து வந்து அமைன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பென்சின்னு அந்த நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம வந்து அமைன் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பென்சீன் அமைன். ஆர் இதுல ஐபேக்கு அனிலின்னு ஒரு அக்செப்டட் நேமும் இருக்கு. ரெண்டுமே வந்து சேம் தான். அதே மாதிரி இப்ப NH2 CH3 அப்படின்னு இருக்குன்னா நம்ம வந்து நார்மலா நான் வந்து நேமிங் பண்ற மாதிரி தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட், ஸோ 2 மித்தைல். இந்த ஜெனரல் ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து ஜிஓசிலே பார்த்துருப்போம். 2 மித்தைல், அதுக்கடுத்து அதோட நேம் வந்து பென்சீன் அமைன். ஓகேவா? பென்சீன் அமைன் ஆர் 2 மித்தைல் அனிலின். அது மட்டும் இல்லாம நமக்கு இது வந்து காமன் நேம் வேணும்னா ஆர்த்தோ டொல்யூடியின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது வந்து ஆர்த்தோ டொல்யூடியின். நமக்கு வந்து ஜெயில வந்து டொல்யூடியின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம வந்து என்னன்னு வந்து யோசிக்க கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் மித்தைல் அனிலின். அதுதான் நம்ம வந்து டொல்யூடியின் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு NH2 நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பா தான் பார்த்திருக்கோம். இப்போ NH2 வந்து சப்ஸ்டிட்யூட்டா இருந்தா மீன்ஸ் NH2 ஓட ஹையர் ப்ரியாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா நம்ம அதை வந்து எப்படி நேமிங் பண்றது அப்படின்னு வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் இந்த ஐயூபேக் நாமன்கிளேச்சர்ல எந்தெந்த குரூப்புக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், தென் வந்து சல்போனிக் ஆசிட், அடுத்து வந்து எஸ்டர், அந்த மாதிரி வந்து இந்த ஆர்டர்ல வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் வச்சுதான் நம்ம வந்து நேமிங் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற குரூப்பை நம்ம வந்து ஃபங்க்ஷனல் குரூப்னு எடுத்துக்குவோம். மிச்சம் இருக்கிற குரூப் எல்லாத்தையும் நம்ம வந்து சப்ஸ்டிடன்ஸா வந்து எடுத்துப்போம். ஸோ இந்த ஆர்டர் வந்து ரொம்பவே முக்கியம். இதையும் நம்ம வந்து ஜிஓசில ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்கு. NH2 வந்து சப்ஸ்டிடன்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த அமைனை விட்டுருவோம். அமைனை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து நேம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில வந்து இந்த அமினோ குரூப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ட் டூ ரிமெம்பர் இங்க வந்து NH2 வந்து ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது. இங்க வந்து இது வந்து சப்ஸ்டிட்யூயன்ட். அண்ட் இந்த COOHங்கிறதும் வந்து இங்க வந்து ஃபங்க்ஷனல் குரூப். ஏன்னா இதுக்கு தான் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் லிஸ்ட்லயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப். இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த NH2 விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம வந்து நேமிங் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி வந்து வரைஞ்சிக்கலாம். CH2 CH NH2 தென் COOH. ஓகேவா? இந்த அமைன் குரூப்பை விட்டுட்டு நம்ம வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கிற குரூப்புக்கு தான் நம்ம வந்து லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அந்த ரூல் வந்து நம்ம வந்து ஜிஓசில வந்து பார்த்துருப்போம். ஐபேக் நாமன்கிளேச்சரோட பேசிக் ரூல் அது. ஹையஸ்ட் ப்ரியாரிட்டிக்கு தான் நம்ம வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து கொடுக்கணும். அப்படி பார்த்தா COOH வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப், ஃபங்க்ஷனல் குரூப். அதுக்கு வந்து நான் வந்து 1 ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3. ஸோ இது வந்து 3 ஹைட்ராக்சி
புரோபேனோயிக் ஆசிட். வெயிட், ஆனா இங்க ஒரு NH2 இருக்கு. இங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல நம்ம வந்து அது ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கும்போது நம்ம வந்து அமைன் ஆட் பண்ணோம். ஆனா இந்த இடத்துல இது வந்து சப்ஸ்டிட்யூயன்ட்டா இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து அமைனோ அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இந்த அமைனோ வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து 2 அமைனோ 3 ஹைட்ராக்சி புரோபேனோயிக் ஆசிட். இப்படிதான் அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? அடுத்து இன்னொன்னு, இப்ப நம்பர் ஆஃப் NH2 வந்து டபுளா இருந்துச்சுன்னா, மீன்ஸ் 1 or more than NH2 குரூப்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு தனி நேமிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் NH2 CH26 NH2 முன்னாடி இல்லாம இங்க முன்னாடி மாதிரி இல்லாம இங்க வந்து 2 NH2 குரூப்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம வந்து எப்படி நேமிங் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆல்கேன் குரூப்போட ஈய வந்து நம்ம வந்து தூக்கிட்டு அமைன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. அந்த ஆல்கேன் குரூப்போட ஈ வந்து அப்படியே தான் வந்து இருக்கணும். ஸோ இங்க வந்து 6 கார்பன் இருக்கிறதுனால ஹெக்சேன் அந்த ஈ இருக்கணும். தென் ஃபர்ஸ்ட் அண்ட் 6th பொசிஷன்ல அமைன் குரூப் இருக்கு. ஸோ ஹெக்சேன் 1,6 டைஅமைன், 2 அமைன் இருக்கிறதுனால டைஅமைன். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இப்படிதான் நம்ம வந்து நேமிங் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம சில கொஸ்டின்ஸ் வந்து ஐபாக் நேம் வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் நம்ம வந்து கிளியரா வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் NH CH CH3 CH3. ஓகேவா? நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு நம்ம பார்த்தல செகண்ட் கேஸ்ல வருது. இது வந்து சப்ஸ்டிட்யூட்டட் அமைன்ஸ்ங்கிற கேஸ்ல வந்து வருது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்பன் செயினை நம்ம வந்து நேமிங் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அந்த அமைனோ குரூப்புக்கு வருவோம். இந்த கார்பன் செயினோட நேமிங் ரொம்ப சிம்பிள் தான். 1 2 3 3 கார்பன் இருக்கு. ஸோ ப்ரோபேன். ஸோ 2 ப்ரோபேன். இங்க வந்து ஒரு சப்ஸ்டிட்யூட்டட் அமைனோ வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து N ப்ரிஃபிக்ஸ் வந்து இங்க வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து N, இந்த ப்ரிஃபிக்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆட்டம் வந்து மித்தைல். ஸோ N மித்தைல். N மித்தைல் 2 புரோபேன் அமைன். N மித்தைல் 2 புரோபேன் அமைன். இதுதான் இதோட நேமிங். அதே மாதிரி தான் இந்த காம்பவுண்டும். இந்த காம்பவுண்ட்லயும் வந்து இதுதான் வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயின். இங்க வந்து 2 இத்தைல் குரூப்ஸால நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம் ஹைட்ரஜன்ஸை. ஸோ இதோட நேமிங்கும் வந்து N ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணி தான் வரும். ஸோ N ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணா இங்க வந்து 2 டை இத்தைல் இருக்கிறதுனால நம்ம வந்து N, N அப்படின்னு வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். 3 இருந்தா N, N அப்படி வந்து போயிட்டே இருக்கும். ஸோ N, N டைஇத்தைல் 4 கார்பன் இருக்கு. ஸோ அது வந்து பியூட்டேன் அமைன். கார்பன் செயின்ல பார்த்தா பியூட்டேன் அமைன். ஓகேவா? அதே மாதிரி இங்க ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து வரையணும். ஃபர்ஸ்ட் வந்து பென்சேல் அமைனோன் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தாலே தெரியுது, இங்க அமைன் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது. இது வந்து ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட். ஏன் அப்படின்னா ஃபீனால் இருக்கு. OH வந்து ஹையர் ப்ரியாரிட்டி தென் அமைன். ஓகேவா? ஸோ அதனாலதான் இங்க வந்து அமைனோ வந்து நம்ம யூஸ் பண்றோம் இன்ஸ்டெட் ஆஃப் அமைன். ஓகே, இந்த பென்சைல் அமைனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா 1 2 3 ஒரு CH2 NH2. இதுதான் வந்து பென்சைல் அமைனோட ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் வந்து தெரியும். ஃபீனால் வந்து இப்படிதான் இருக்கும். ஃபீனால் அதுல வந்து 1 2 3 4 4th பொசிஷன்ல நமக்கு வந்து பென்சைல் அமைன் வந்து சப்ஸ்டிட்யூயன்ட்டா இருக்கு.
ஸோ அதை வந்து வரைஞ்சிடலாம். இதுதான் வந்து இந்த given காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து 4 மித்தைல் 4 பென்சைல் அமினோ ஃபீனால். ஓகேவா? இந்த பென்சைல் அமினோங்கிறது இங்க வந்து சப்ஸ்டியூட்டா இருக்கு, ஏன்னா OH குரூப்க்கு ஹையர் ப்ரிஃபரன்ஸ்ங்கிறனால. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து அமைன்ஸை வந்து எப்படி சிந்தசிஸ் பண்றோங்கிறத பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.